அண்டா வர சொல்லுங்க இட்ஸ் மை பர்த்டே ஆமா உங்க பர்த்டே தான் எங்க போறீங்க இப்போ வந்து இப்படி மூடு எஸ் சுஜு சுஜு போய் டப்பு அந்த க்ளோஸ் பண்ணி கையை தானே இந்த ஒரு இது மட்டும் பண்ணு திரும்ப வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining அண்ட் என்னோட பேர் சுஜாதா சுவாமி. என்னடா இது அக்காவோட பேர் நமக்கு தெரியுமே ஏன் புதுசாக வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நம்மளோட சேனல் நிறைய புது மெம்பர்ஸ் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அண்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அக்கா உங்கள் பேரையும் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லுங்கள், எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக போச்சு உங்கள் பேரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, அதனால் நீங்கள் எல்லா வீடியோலையும் இனிமேல் சொல்லுங்கள், புது வியூவர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எஸ் மை செல்லக்குட்டி, உங்களோட கோரிக்கையை நான் ஏற்று நான் இனிமேல் இந்த மாதிரி தான் வந்து என்னோட பேரை வந்து மென்ஷன் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து நம்மளோட ரெகுலர் வியூவர்ஸ்க்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மேக்கப் லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இது என்னோட பர்த்டே ஈவினிங் அப்போ நான் க்ரியேட் பண்ண இந்த ஒரு லுக்கை வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக என்னென்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு இப்போ நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த ஒரு லுக் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு லுக், எதிர்பார்க்காம சூப்பராக வந்து அமைஞ்ச ஒரு லுக்குன்னே வந்து சொல்லணும். அண்ட் மெயினாக வந்து இதோட ஐ மேக்கப் லுக் வந்து ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைமில் என்னால் இவ்வளோ கலர்ஸ் வச்சு என்னோடய கண்ணில் வந்து ஒர்க் பண்ண முடியுமா? பொதுவாகவே நான் யோசிப்பேன், என் கண்ணில் வந்து கலர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணால் என் முகம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், டல்லாக இருக்கும், கேவலமாக இருக்கும் அப்படின்லாம் நான் வந்து யோசித்தேன். பட் நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, சான்ஸ்லெஸ் வேறு லெவலில் வந்திருந்தது. ஸோ கண்டிப்பாக இது உங்கள் கூட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து நான் இந்த லுக்கை எப்படி க்ரியேட் பண்ணேன்னு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மேக்கப் போடுறது முன்னாடி 3 ஸ்டெப்பு கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஒன்று கிளென்ஸ் டோன் அண்ட் மாய்ஸ்சரைசர். நான் கிளென்சிங் டோனிங் ஆல்ரெடி பண்ணியாச்சு. மாய்ஸ்சரைசருக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசர். இந்த ஒரு பர்டிகுலர் மாய்ஸ்சரைசர் நம்ம ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக்கி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் மேக்கப்புக்கு நம்ம இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் நம்ம சூஸ் பண்ணோன்னா மேக்கப் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக வருது, மேக்கப் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இந்த மாய்ஸ்சரைசர் மேலே போடும்போது ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து யூஸ் பண்ணுறது லைக் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ப்ரைமர் வந்து என்னோடய போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு ஸ்மாஷ் பாக்ஸோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு சிலிக்கன் பேஸ் ப்ரைமர். இது வந்து லைக் என்னோடய போர்ஸ் சீக் பகுதி, சீக்ஸில் வந்து குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக போர்ஸ் இருக்குது, அந்த இடத்துல வந்து நான் இதை வந்து அப்படியே ப்ளர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து நான் யூஸ் பண்ணுறது ரெவல்யூஷனோட கன்சீல் அண்ட் டிஃபைன். இது வந்து ஒரு கன்சீலர் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து லைக் C11 ஷேட். இதில் லைட்டாக ஒரு பீச் டென்ட் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப லைட்டாக, சரிங்களா, ரொம்ப அதிகமாக இல்லை, பீச் டென்ட். அண்ட் அது என்னோட டார்க் சர்க்கிள்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக ஆரஞ்ச் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ஆரஞ்ச் கரெக்டாக யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் இந்த ஒரு பர்டிகுலர் கன்சீலரை வச்சு நான் ஹைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அண்ட் ரொம்ப அழகாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. டார்க் சர்க்கிள்ஸ் கவர் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி விட்டாச்சு. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு இங்கே எடுத்துருக்கிறது நைக்காவோட ஸ்கின் ஜீனியஸ் ஃபவுண்டேஷன் கோல்டன் ஹனி ஷேட். இந்த ஒரு ஃபவுண்டேஷன் ஷேடை வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருந்தது. காஸ் இந்த ஒரு லாக்டவுன் பீரியடில் நான் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து என் ஸ்கின் கேர் ரூட்டீனில் மாற்றிருக்கேன். அது என் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தனால என் லைக் என்னோடய ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஷேடு எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பரவாயில்ல, இதே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டாட் பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டேன். மேபி இன்னொரு லைட்டாக ஷேடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இந்த ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லணும்னா ஒரு டெய்லி வேர் ஃபவுண்டேஷன், ஈஸி டு பிளெண்ட், அப்புறமேட்டு ரொம்ப ஹெவியாலாம் ஃபீல் ஆகல, எந்த விதமான பிரேக் அவுட்ஸும் கொடுக்கல. ஸோ மஸ்ட் பை ஒரு ஃபவுண்டேஷன் வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஃபவுண்டேஷன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ காம்பேக்ட் பவுடருக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது K-Beautyயோட காம்பேக்ட் பவுடர், ஃபுல் கவரேஜ் காம்பேக்ட் பவுடர்னே சொல்லலாம். லைக் மேக் இருக்கு இல்லையா, மேக்கோட ரெப்ளிகா மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. மேக்கை விடமே இன்னும் இது நல்லா வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. பட் கொஞ்சம் பவுடரியாக இருக்குது, கொஞ்சம் சாக்கி
ஸ்டாக்கியாக இருக்குது. இந்த பேலெட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் வந்து இந்த பேலெட் பாருங்கள் ஹிட் ஆகிடுச்சு, அதாவது அந்த பேனை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ ப்ராடக்ட் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது, பட் அந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதே தான் வந்து ரெகுலர் டைமில் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வச்சு என்னோட அந்த டார்க் ஷேட் ஃபவுண்டேஷனை வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணிக்கலாம். இங்கே நான் யூஸ் பண்ணுறது வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட். இது நல்ல ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்குற ஒரு ஐப்ரோ கிட். அண்ட் இந்த ஒரு ஐப்ரோ கிட் வந்து ஆல் டைம் ஃபேவரட். இப்போ தான் ரீசெண்டாக ரொம்ப நாள் கழிஞ்சு இதை வந்து மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்குற ஒரு ஐப்ரோ கிட் இது. அண்ட் அடுத்தது வந்து ஐஷேடோக்கு போகலாம். ஐஷேடோ தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் என்னோடய ஃபேவரட் பார்ட்டுன்னே வந்து சொல்லலாம். நான் எதிர்பார்த்தது என்னோட சாரீ காம்போவில் தான் வந்து ஐஷேடோ லுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அதே மாதிரி அழகாக அமைஞ்சு வந்தது. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற பேலட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல் பேலட். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் ஷேட்ஸ் இருக்குது, அப்புறம் ஷிமர் ஷேட்ஸ் இருக்குது, அண்ட் பிக்மெண்ட்ஸோ லைக் கிளிட்டர் பிக்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 350 to 400 ருபீஸ்க்குள்ளார தான் இந்த ஒரு பர்டிகுலர் பேலட். அண்ட் அதிகமான கலர்ஸும் இருக்குது. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்னு வந்து சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்சிஷன் ஷேடுக்கு வேண்டி இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து லைக் என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடி வந்து என்னோடய சாரீக்கு வந்து லைக் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் ஷேடில் இருக்குது. ஸோ பர்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்பிள் ஷேடு மேட் ஷேடை வந்து எடுத்து அவுட்டர் கார்னரில் டெபாசிட் பண்ணி அப்படியே இன்னர் கார்னர் வரைக்கும் அழகாக வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருக்கிறேன். அண்ட் மெயினாக வந்து நீங்கள் வந்து ஐஷேடோ வந்து அழகாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஐஷேடோ லுக். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் அடுத்தது வந்து நான் இந்த ஒரு டர்க்வைஸ் க்ரீன்னு வந்து சொல்லுவேன். இந்த ஒரு பர்டிகுலர் கலரை வந்து எடுத்து என்னோட இன்னர் லிட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து லைக் பிக்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒரு 4-5 தடவை எடுத்து அப்ளை பண்ணோன்னே கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். லைக் 3/4 ஆஃப் தி ஐலிட் வரைக்கும் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது லாஸ்ட்டாக இந்த கிளிட்டர் பிக்மெண்ட்ஸை எடுத்து என் கையில் லைட்டாக டச் பண்ணி என்னோட இன்னர் கார்னர் ஐலிட்டில் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது முடித்த பிறகு நான் வந்து லைக் ஐலைனர் வந்து போட்டுக்கிறேன். லாக்மேயோட அப்சல்யூட் லைனர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது நான் வந்து கான்டோரிங் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து யூஸ் பண்ணுறது பவுடர் கான்டோர். அதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுற பேலட் வந்து பார்த்திங்கன்னா நைக்காவோட கான்டோர் பேலட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது நான் வந்து ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஷ் வந்து இந்த நாய்க்காலேருந்தே தான் ப்ளஷ்ஷும் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ப்ளஷ்ஷை அழகாக வந்து ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மேலே எடுத்து விட்டேன். பிக்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, எனக்கு சட்டிலாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது ப்ளம்மோட காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளம்மோட காஜல் வந்து நான் லைக் டைட் லைன் பண்ணுற மாதிரி வந்து டைட் லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே வந்து ரொம்ப லைட்டாக ரொம்ப கீழே போட்டால் எனக்கு வந்து கொஞ்சம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் வந்து ரொம்ப லைட்டாக வந்து டச் பண்ணி விடுறேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆல்ரெடி அந்த பர்பிள் ஷேட் எடுத்தோம்ல, அதை வந்து லைக் இந்த மாதிரி ஒரு லோவர் பார்ட் ஆஃப் த லேஷ்லேயும் வந்து இப்படி பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ நம்மளோட ஐ லுக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஹைலைட்டருக்கு இங்கே BeYouDefining ஹைலைட்டர் யூஸ் பண்ண வேறு லெவல் சான்ஸே இல்லை. நான் இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த ஹைலைட்டரோட க்ளோ எடுத்து காட்டுதுன்னு நீங்களே பாருங்கள். அந்த ஸ்க்ரீனில் செம்மையாக இருக்குது. எனக்கு இப்போ பார்க்கும்போது வாவ் அப்படின்னு மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, சரிங்களா? ஸோ இந்த ஹைலைட்டரை எடுத்து என்னோடய ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஐப்ரோஸில் லைக் ஐப்ரோஸ்க்கு கீழே வந்து அப்ளை பண்ணியாச்சு, பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில், அப்புறம் கியூபிட் போ எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இந்த ஹைலைட்டர் ஆல் டைம் ஃபேவரட்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது BeYouDefining ஹைலைட்டர். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹைலைட்டர் போட்டு முடித்த பிறகு இப்போ நான் வந்து லிப்ஸ்டிக் போகிறேன். லிப்ஸ்டிக்கு இங்கே வந்து யூஸ் பண்ணுறது லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் தான். ஸோ அதுக்கு லோரியலோட லிப்ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். சூப்பர் என்னோடய ஃபேவரட்னு சொல்லலாம். ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ஈஸி டு அப்ளை.
ஸோ இது முடித்த பிறகு லாஸ்ட்டாக நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு என் ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது Urban Decayயோட ஆல் நைட்டு ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃப் ஸ்க்ரீனில் ஹேர் ஸ்டைலும் ஜுவல்லரியும் வந்து போட்டாச்சு. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து எனக்கு அசால்ட்டாக வந்துடும். பட் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப கஷ்டம். பிகாஸ் என்னோடய ஹேர் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது இல்லையா, அதனால் நான் வந்து யோசிச்சுட்டே இந்த வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் க்ரியேட் பண்ணணுன்னு. அண்ட் இதுதான் அந்த வித்தியாசம். நல்லா இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பூவும் வந்து வச்சாச்சு. லைக் இந்த ஒரு ஃபுல் ஸ்டைலும் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஜுவல்லரியும் எல்லாம் அமைஞ்சு வந்தாச்சு. ஜுவல்லரிக்கு வந்து ரொம்ப ஹெவியாக போடணுன்னு நான் விருப்பப்படல. ரொம்ப லைட்டாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், பட் எலகண்ட்டாக இருக்கணும் மாதிரி நினச்சேன். அதனால் இந்த ஒரு ஜுவல்லரி பீஸை வந்து பேரப் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு பேர்ல் செட் மாதிரி அண்ட் பேர்ல் இயரிங் மாதிரி. அண்ட் இது ரெண்டுமே வந்து நம்ம துளி ஸ்டோர்ஸ்லேருந்து தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன்.